இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய 5th வெட்டிங் ஆனிவர்சரி விலாக். கண்டிப்பாக எல்லாருமே ப்ளஸ் பண்ணுங்கள். அண்ட் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ்க்கு அவ்வளோ பேர் வந்து விஷஸ் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. காலையிலே பார்த்துட்டிங்கன்னா 2 பேர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுமே அவர் வந்து அவரோட கிஃப்ட் வந்து கொடுத்துட்டாரு. நிஜமாக இந்த ஃபோட்டோ இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கலங்க. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு டைம் ப்ரோசன் மாலில் எடுத்த பிக்சர் தான். அப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் அங்கே கோயம்புத்தூரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். வீக்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ அடிக்கடி அவர் வந்து பார்ப்பார். அப்போது ஒரு டைம் மாலுக்கு போயிருந்த போது எடுத்த ஃபோட்டோ எனக்கு அவருக்கு 2 பேருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோங்க. அதுதான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதை காலையில் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் கிளம்புறக்கே ஆரம்பித்தோம். இங்கே பொள்ளாச்சிலேயே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு, எப்போ மழை பெய்யுது எப்போ பயங்கரமாக காற்றடிக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட். கேரளாவில் ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தாங்க டிசைட் பண்ணியிருந்தோம். என்னென்னா இயர்ஸ் பாஸ் ஆக நம்மளுக்கு வயசாக ஒரு விஷயங்கள் மாறிடும் அப்படிங்கிறத நான் லைட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்லாம் ஏதாவது ஒன்றுனா ஊட்டி, வால்பாறை அந்த மாதிரி தான் பைக் எடுத்து அங்கே போய் தான் நிற்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. நிலன்குட்டி காலையில் ஒரு நேப் எடுப்பாங்க. அந்த ஒரு நேப் மட்டும்தான் மொத்தமாக ஒரு நாளைக்கே எடுப்பான். ஸோ அவன் தூங்குறக்குள்ளார ரெடி ஆகிடும் அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட்டு. நானும் இங்கே மாற்றி அங்கே ஃபஸ்ட்டு வந்து சாரீ ப்ளீட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். முடிக்க முடியல. சரி அதுக்குள்ளார தலை சீவிடலாம் அப்படின்னு வந்து அதுக்கு போயாச்சு. அப்படியே பேரலாக ரியா குட்டியை கிளம்ப வச்சு ஒரு செட் பேக்கிங் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. காலையில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே எல்லா கோயிலுமே கேரளாவில் வந்து ஒரு 11 to 12 அதுக்குள்ளார க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் சொல்லிவிட்டு அவர்கிட்ட என்னால் காலையில் ரொம்ப நேரத்தில் எழுந்திரிச்சு கிளம்ப முடியாது, நம்ம பொறுமையாக ஈவினிங் சாமி கும்பிட்ற மாதிரி போகலான்னு சொல்லி. ஏன்னா ஒரு 2 வீக்ஸாக பிளான் பண்ணுறோம். மீன்கொளுத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து அவர் அடிக்கடி போவார். நானும் வரேன்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்கு என்னென்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5:30க்கு முன்னாடி நம்ம இங்கே வீட்டிலேருந்து கிளம்பணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லாமல் சாமி பார்க்க முடியும். அதை மைண்டில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியாச்சு, இல்லை நம்ம சாயந்தரம் சாமி பார்க்குற மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ரியா குட்டிக்கு பார்த்திங்கன்னா வளையல் போடுறது, பாசி போடுறது, பொட்டு வைக்கிறது எதுவுமே ஆகாதுங்க. வாட்ச் கூட வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஆனால் அது கூட மேடம்க்கு வந்து கட்டிக்கிட்டால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கான். ஆனால் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலர் வந்து நீங்கள் என்னை ரொம்ப திட்டுறீங்க, குழந்தைக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல, மேக்கப் பண்ணி விடுறதில்ல, ஹஸ்பண்ட்க்கு வந்து அவருக்கும் கிராண்டாக ஷர்ட் போட்டு விடுறதில்ல அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் என்ன திட்டுறீங்க. ஆனால் என்னென்னா ரியா குட்டி அப்படியே அவங்க அப்பா மாதிரி. அவங்க அப்பா எப்படின்னா, அதாவது போடாமல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச புது ஷர்ட்டே 4-5 ஜனத்துக்கு மேலே இருக்குங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஒரு செட்டு ஷர்ட் வச்சுருக்காரு. அது ஒரு 10 இருக்குது. ஆனால் இதையெல்லாம் எடுக்க மாட்டார். எங்கேயாவது போகிறதுனால சரி, இல்லை என்னன்னாலும் சரி, அந்த ஒரு 4-5 ஷர்ட் இருக்குது, கை அங்கே தான் போகும். எனக்கு அதை தூக்கி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாமான்னு கூட சில நேரத்துக்கு தோணும். ஆனால் அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக சண்டை வரும். அப்புறம் நான் பொதுவாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்க. நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீ கண்டிப்பாக இதுதான் போடணும் அப்படி ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி நான் அந்த மாதிரி ரியா பர்த்டேக்கு ஒன்று, அப்புறம் ரியா கன்சீவாக இருக்க போது, வயிற்றில் இருக்க போது ஒரு பேபி ஷவருக்கு, இந்த 2 டைமும் என்னோடய சாரீக்கு மேட்சாக என் ட்ரெஸ்க்கு மேட்சாக அவருக்கு ஷர்ட் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குற போது அன்றைக்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுங்க. அது எப்போ நான் ரியலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறத விட்டுட்டேன். ஏன்னா நான் போட்டிருந்தது ரெட் கலர் சாரீ, ரெட் கலர் ஷர்ட் எடுத்தேன். நிஜமாக அது இப்போ பார்க்குற போது ஆடாக தாங்க இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. இப்போயுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த புது ஷர்ட்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஷர்ட் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஒரு 6 ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தேங்க ஆஃபீஸ் போயிட்டு வரப்போது. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். தனியாக தான் போனேன். ஏன்னா சர்ப்ரைஸ் ஆச்சே, ஆனிவர்சரிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. நிஜமாக அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். கொடுத்ததுக்கப்புறம் கேட்டார், ஏன் அவ்வளோ தூரம் நடந்த, என்னை கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேன்ல, இல்லை ஒரு ஆட்டோவாவது எடுத்துருக்கலாம்லன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான்
இதெல்லாம் இயர்ஸ் பாஸ் ஆக எனக்குள்ளார வந்து ஒரு ரிலேஷேஷன். அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவருக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போடாத ஷர்ட்லாம் இருந்தாலும், அந்த பழைய ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. அப்புறம் நான் குடுத்ததுக்கப்புறம் சொன்னேன், "புது ஷர்ட் போட்டுக்கலாம்லப்பா, இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரில" அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில ஒண்ணு அவர் சூஸ் பண்ணிட்டாரு. எனக்கு நல்லா கிராண்டா கிளம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து கிளம்புறேங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து கம்மல் ரொம்ப பெருசா தான் போட்டிருப்பேன். மிஸ்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனா திருந்தல. அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கொஞ்சம் இயர்ஸ் வந்து கொஞ்சம் குவைட்டா இருந்தேன். ஸோ, அதனால அங்க வந்து இந்த மாரி சொல்ற மாரி நான் எதுவும் பண்ணல. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் டூ என்னோட என்ன நேச்சரோ அதுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ, ஒவ்வொருத்தங்களோட நேச்சர் ஒவ்வொரு மாரி. அ ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க வந்து ரொம்ப தேவைப்படுற விஷயமா இருந்தா மாறலாம். இந்த ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் இட்ஸ் அப் டூ தெம். அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணா தான் அவங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், எனக்காக நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது என்னை பொறுத்தளவுக்கு தப்பு. நான் பண்ணவும் மாட்டேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நல்ல கன்சர்ன்லாம் சொன்னீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு அதுக்கான விளக்கம் குடுத்துட்டேன்னு வந்து நெனைக்கிறேன். அதுவே ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஒரு மாரி ஹார்ஷாலாம் சொல்லுவாங்க. அவங்கள பத்தி நான் மைண்ட் பண்ணிக்கிறது இல்லங்க. ஏன்னா, நம்ம என்ன பண்ணாலும் ஒரு சிலர் வந்து பேசுவாங்க. ஸோ, அத பத்தியெல்லாம் நம்ம வந்து வரி பண்ணிட்டு, நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆனிவர்சரிக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிளான். ஃபைனலா பிளான் பண்ண மாரியே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. 2 ஹார்ஸ் போல ஆகுங்க. மெதுவா தான் டிரைவ் பண்ணிட்டு போனோம். ரியா குட்டிக்கு அப்பப்போ பசிக்கும்னு சொல்லி நான் வந்து பப்பாயா, அதுக்கப்புறம் ஆப்பிள், மக்கானாவெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். சாமி கொஞ்சம் டைம் விட்டு போகிற வரைக்கும் சாப்பிட்லான்னு சொன்னா, ஆனா கேட்கல. அட்ற ஸ்ட்ரெச்சில் வச்சு ஒரே இதா வந்து சாப்பிட்டா. அது அவளுக்கு ஒண்ணும் பண்ணலங்க. ஆனா நிலன் குட்டிக்கு வந்து கொஞ்சம் தூரம் போனதையுமே நல்லா கதக்கிட்டான். ஸோ, அவனுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாரி ஆயிடுச்சு. நான் ஆசைப்பட்ட நிலன் குட்டிக்கும், ரியா குட்டிக்கும் ட்வின்னிங் பண்ணணும்னு சொல்லி ஒரே டிசைனில் பட் சைஸ் மட்டும் வேறையா எடுத்திருந்தேன் ஸ்டுடியோவில். ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. சரி இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நம்ம ரொம்ப வரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறது. ஏன் அப்படின்னா, என்னோடய ஆனிவர்சரிக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து வேற ஒரு சாரீ தான் பிளான் பண்ணேன். ஆனால் டெய்லர் அக்காவுக்கு ஒரு எமர்ஜென்சி. அவங்களால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியல. அப்புறம் அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு அழகான கலர் காம்பினேஷனில் இருக்க சாரீ வந்து அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா, ஒரு கமெண்ட்டு, இது வந்து விலாகா இல்லை ரியா பொட்டிக்கோட ஆடான்னு சொல்லிட்டு. ஏங்க அவங்கவுங்க ப்ராடக்ட் பற்றி அவங்கவுங்களே பேசலைன்னா எப்படிங்க? கஸ்டமர் வாங்கிட்டு அவ்வளோ சூப்பராக வாய்ஸ் நோட் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வியர் பண்ணிவிட்டு பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது நீங்கள் ஸ்டோரியில் போடுங்க, கண்டிப்பாக இதை நீங்கள் ரிவ்யூவில் வைங்கன்னு சொல்லி நம்மளுக்காக அவங்களே அவ்வளோ பண்ணுறாங்க லவ் அண்ட் சப்போர்ட்டில். அப்புறம் நான் என்னோடய ஓன் பிராண்ட் பற்றி பேசலைன்னா எப்படிங்க? கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஆனா கோயில் ஃபீலே இல்ல. ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்த மாரி, ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த மாரி தான் இருந்தது. சூப்பரான கிளைமேட்டு, ரொம்ப அமைதியா இருந்தது. கோயில்ல கூட்டமே இல்ல. சொல்லப்போனா யாருமே இல்லங்க. நாங்க மட்டும் தான் இருந்தோம். அவ்ளோ அமைதியா, அவ்ளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த் அப்படின்னு தோணுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் போல வெயிட் பண்ணோம் கோயில் திறக்கறக்காக. அந்த ஒரு 45 மினிட்ஸுமே நிஜமா ஒரு நல்ல மெமரீஸ் குடுத்ததுன்னு சொல்லணும். லொக்கேஷன் வந்து கீழ குடுத்துருக்கேன். கண்டிப்பா நம்ம குருவாயூர் போறபோது, இல்ல வந்து மெயினா கேரளாக்குள்ளார போறபோது இந்த இடத்த தாண்டி தான் போவோம். ஸோ நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நான் இந்த வழியா நெறைய டைம் போயிருக்கேங்க. ஆனா இந்த கோயிலுக்கு ஒரு டைம் கூட வந்ததில்ல. அவரு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சொன்னாரு, "முதல்ல இப்படியெல்லாம் இல்ல. இங்க இதெல்லாம் இப்ப தான் வச்சிருக்காங்கன்னு" சொல்லி. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்ப நல்லா போச்சு கோயில்ல. அப்புறம் சாப்பிட்றக்கு இல்ல ஏதாவது ஒரு கடை எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா, இங்க எதுவுமே கிடையாது. நம்ம வெளியில ஹைவேஸ்ல வரப்போதே எங்கேயாவது ஒரு பக்கம் சாப்பிட்டு, இல்ல வேணுங்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துரணுங்க. அப்புறம் இங்க மங்கீஸ் நெறையா இருக்காங்க. ஸோ அதுவுமே ஜாக்கிரதை. ரியா குட்டி பசிக்குதுன்னா, காருக்குள்ளார வச்சு தான் வந்து குடுத்தோம். ஏன்னா மங்கீஸ் நெறையா இருக்கிறதுனால. நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு, அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில பார்த்துருப்பீங்க. 5த் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக சின்னதா ஜுவல் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஒண்ணு வந்து பேங்கிள்ங்க 2 கிராம்ஸ் தான் வந்துச்சு. சிடி பேங்கிள். உள்ள வந்து காப்பர் டியூப் இருக்கும். வெளியில இருக்கிறது தான் கோல்டு. அது 916. ஸோ நம்ம வந்து இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது ப்ளட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, இது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு அந்த கோல்டு வந்து எடுத்துப்பாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, 18 கேரட்ல இன்ஃபினிட்டி செயின் வந்து வாங்கியிருந்தேங்க. ரொம்ப லைட் வெயிட். அது வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த 2மே பார்த்துட்டிங்கன்னா, ஆனிவர்சரிக்காக நாங்க வந்து வாங்கியிருந்தோம். எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில வந்து காமிச்சிருக்கேன்.
அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸாக வாங்குறபோது கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டு அதிக கிராம்ஸில் வாங்குறது தாங்க நல்லது. வேணும்னா கூட நாளைக்கு பேங்க்கில் ப்ளட்ஜ் கூட வந்துட்டு பண்ணலாம். இது வந்து எனக்கு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறக்காக நான் வாங்கினேன். இந்த இன்ஃபினிட்டி செயின் பார்த்துட்டிங்கன்னா 1.5 கிராமுங்க. அரௌண்ட் 21,000 போல் வந்துச்சு. ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்தி. அதே மாதிரி அந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா 2.5 கிராம்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. அவ்வளோ டெலிகேட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்ப்பஸ்ன்னு நினச்சி நம்ம ரொம்ப லைட் வெயிட்டாக வாங்கக்கூடாது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட எண்ட்க்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த vlog எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் டேக் கேர். பபாய்.